தேர்தல் அறிக்கை தயாரிக்க மக்களவை குழு தலைவர் கனிமொழி தலைமையில் 12 பேர் கொண்ட குழுவை அமைத்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், அமைச்சர்கள் கோவி செழியன், PTR பழனிவேல் தியாகராஜன், TRB ராஜா இடம்பெற்றுள்ளனர். இதேபோல MLA தமிழரசி, முன்னாள் MP MM அப்துல்லா, திமுக செய்தி தொடர்பு செயலாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், மருத்துவ அணி செயலாளர் எழிலன் நாகநாதன் MLA, சுற்றுச்சூழல் அணி செயலாளர் கார்த்திகேய சிவசேனாபதி, முன்னாள் IAS அதிகாரி சந்தானம், கனவு தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் சம்பந்தம் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பொதுநலச் சங்கங்கள், வணிக அமைப்புகள், இளைஞர்கள், விவசாய அமைப்புகள், தொழிலாளர் அமைப்புகள், பொதுமக்களை சந்தித்து கலந்தாலோசித்து தேர்தல் அறிக்கையை தயாரிப்பாளர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. போட்டிகளில் பங்கேற்கும் காளைகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆட்சியர்களிடம் முன்கூட்டியே அனுமதி பெறாமல் ஜல்லிக்கட்டு உட்பட எந்த போட்டிகளையும் நடத்தக்கூடாது. விலங்குகள் வதை தடுப்புச் சட்ட விதிகளுக்கு இணங்க போட்டிகளை நடத்த அனுமதிக்க வேண்டும். முன்கூட்டியே அறிவிப்பு வெளியிடாமல் எந்த போட்டியும் நடத்த ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு தொடர்பு இல்லாத இடங்களில் போட்டிகள் நடத்த கோரி சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது என்றும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வடமாடு மஞ்சு விரட்டு, எருதுவிடும் நிகழ்ச்சிகளுக்கும் பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.